ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு 93 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. 25,820 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 750க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 820 880 போகும்னு பட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் பட் ஓப்பனான அடுத்த 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வந்துருச்சு. 650 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் நல்லாவே திரும்ப மேலே வந்திருக்கு. ஏன்னா நம்ம 600 உடச்சி கீழே இருந்தால் மட்டும்தான் நல்லா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா திரும்ப இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எடுத்து மேலே வரும், திரும்ப இந்த 750 பிரேக் பண்ணி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80 பாயிண்ட்டு மேலே போயிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து, ஏன்னா 820க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ. இப்போ நாளைய மார்க்கெட், ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதேமாதிரி நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 25,750 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,650 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,580 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,820 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதாவது இன்றைக்கான டே ஹை. அடுத்தது 25,880 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை உடச்சிது அப்படின்னா 25,920 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அடுத்த 3வது கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே செல்லிங் வந்து கீழே 650 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. இவன் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம பை அபவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் 25,820 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தது 880 920 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி 820 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம சடனாக செல்லிங் போகக்கூடாது. நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லா செல் ஆகும், நல்லாவே செல் ஆகும். இதுக்கு மேலே வந்தால் திரும்ப மேலே போகாது, திரும்ப செல்லிங் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 720 25,720 இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குது. 25,700 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ண வேண்டும். அது வரைக்கும் மார்க்கெட் கீழே இந்த 700 680 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது நம்ம பையை தான் கண்டினியூ பண்ணணும். அப்படி மேலே வர முடியாமல் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம 720 உடச்சிட்டு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அடுத்தடுத்த லெவல்ஸ் 650 உடைச்சது அப்படின்னா 580 இந்த ரேஞ்செலாம் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.